ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவக்காயை வச்சு ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கோவக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேல் பகுதியும் அடிப்பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக மெலிசாக நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கோவக்காயை பூராமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு கடாயை எடுத்துக்கிறோம். அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகமும் கடுகையும் போட்டுக்கிறோம். அதில் நம்ம கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஆனியனையும் சேர்த்துக்க போகிறோம். எல்லா பொரியலுக்குமே நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா நம்ம வறுத்து விட்டாச்சு. இந்த ஆனியன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம், ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காயை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் நேரம் இதை நல்லா வதக்கி விட போகிறோம். இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். காய் வேகிறதுக்கு உப்பு தேவையில்லையா, அதனால் அந்த உப்பு வேணும்ல, அதனால் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் தனி மிளகாய்த்தூள், மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள் எல்லாத்தையும் அரை ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி மொத்தமாக இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதை நல்லா பெரட்டி விட போகிறோம். இந்த மாதிரி மசாலா எல்லாம் காயில் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை நல்லா மூடி வச்சிட போகிறோம். மூடி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த தேங்காயும் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஃபுட் ரெசிபி வேண்டாம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.